தனியாக இப்போ நான் வந்து என்ன திருவான்மையூரில் இருந்துகிட்டு இருந்தேன், சொந்த வீட்டில் தான். ஆனால் அங்கே தனியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு அதை எப்போது உடம்பு சரியில்லை கீழே விழுந்துட்டா யார் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இங்கே கொண்டு விட்றோம்னு சொல்லிட்டு என் பொண்ணுகள் நாங்களும் அங்கே போக முடியாது, அவங்களும் இங்கே வர முடியாது. அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ்வளவு வசதிகள் இங்கே இருக்குதுன்னு. இங்கே வந்தால் முதல்ல உடம்பு சரியில்லைன்னு பார்க்குறதுக்கு டாக்டர் இருக்கார், அதுக்கப்புறம் டாக்டருக்கு நர்ஸ் இருக்காங்க, நல்லா இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது. அடுத்தது அதுக்கு மேலே வசதி வேணும்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் கழிச்சிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்க. அதையும் மாரி எல்லா வசதிகளையும் செய்கிறாங்க. அதோட அதை முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பர் கொடுக்குறாங்க. அதை விட என்னோட முக்கியமாக நான் நினைக்கிறது கடைசி காலம், அந்திம காலம் ஒன்று வருதில்ல, அந்த காலத்தில் அவங்களுக்கு கூடவே இருந்து அதோடைய மகனோ மகளோ கூட இருந்து அந்த கடைசி கிரியை செய்கிற மாதிரி இவங்க எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு தேவையை யார் சாஸ்திரிகளோ வாத்தியாரோ யாரோ கூப்பிடுறது, அந்த இது ஐஸ் பாக்ஸ் வரவழைக்கிறது, அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு. அது மாத்திரமில்லை, கிட்டக்கு இருந்து இங்கேருந்து பெசன்ட் நகரை கொண்டு போய் அந்த கடைசி இறுதிக்கட்ட சடங்கையும் இவங்க எல்லாம் செய்கிறது. ஒரு இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட 450 பேருடைய பிள்ளையா சுவீகார புத்தர்னா சுரேஷும் சாந்தி மேடம் இருக்காங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. அதனால் எங்களுக்கு இன்னுமே வந்து எங்களுக்கோ எங்களுடைய பொண்ணுகளுக்கோ எங்களுடைய எதிர்காலத்தை பற்றியோ கடைசி இதை பற்றியோ யாருக்கும் எந்த விதமான கவலை கூட கிடையாது. எல்லாத்தையும் இங்கே இருக்கிற பெர்லின் மூலமாக எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்கிற